இந்த திருநெல்வேலி சீமையில் இன்று மிக சிறப்பான ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதை மிக சிறப்பான ஆலோசனை கூட்டம், வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டம் இதன் முன்னர் நடைபெற்றதா என்று கேட்கும் அளவிற்கான இந்த ஏற்பாடுகளை செய்த அந்த அண்ணன் சங்கரபாண்டி தேவர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய உறவினர்களுக்கு முதலுக்கு நன்றி. என்னோடய பேர் மாயகிருஷ்ணன். நான் சொந்த ஊர் கமுதி பக்கத்தில் வில்லானேந்தல் கிராமம். நாம் பலமுறை இந்த திருநெல்வேலி மண்ணிற்கு வருகின்றிருக்கின்றோம். நான் தற்பொழுது தெய்வீக திருமகனார் பற்றியும் மறவர் சமுதாயம் கடந்த 200 ஆண்டுகளாக இந்த மறவர் சமுதாயம் இந்த மண்ணில் எப்படி அத்தனை அடக்குமுறைகளும் எதிர்கொண்டு வாழ்ந்தது என்ற அடிப்படையில் ஒரு ஆய்வை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் 2022ஆம் ஆண்டு ஆய்வை தொடங்கிய நேரத்தில் நான் முதலாக தொடங்கிய ஆய்வு எந்த ஊர் என்று சொன்னால் 1901ஆம் ஆண்டு அரசாணை எண் 23 என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு, அந்த அரசாணை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த திருநெல்வேலியில் அது ஒரு போலீஸோட ரெக்கார்டு, முன்னீர்பள்ளம், பூலம், மருகால்குறிச்சி இந்த 3 ஊர்களுக்கும் ஒரே ஒரு அரசாணை போடுறாங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டணும், சிறைச்சாலையோட, அங்கே சிறையில் அடைக்கக்கூடிய சிறைச்சாலையோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது 1901ஆம் ஆண்டு. சென்னை மாகாணத்திற்கு குற்ற பழங்குடியில் சட்டம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அது இந்த 3 ஊரில் உள்ள மறவர்களை தொடர்ந்து கண்காணிங்கள்னு சொல்லி காவல் நிலையம் கட்டப்பட்டது. அந்த ஃபைலை திறந்த உடனே நான் நேராக வந்தது முன்னீர்பள்ளத்துக்கு வந்தோம். ஆனால் முன்னீர்பள்ளத்தில் அந்த காவல் நிலையம் இல்லை. நேரடியாக பூலம் கிராமத்திற்கு சென்றோம். என்னோடு நம்முடைய பேராசிரியர் 2 பேர் வந்து வழி காமிச்சாங்க. அவங்க இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெளியில் இருக்காங்க. பூலம் கிராமத்திற்குரிய காவல் நிலையத்தை பார்த்தோம். ஏன்னா அந்த கையில் அந்த அரசு போட்ட ஆர்டர் இருந்துச்சு. அதன் பிறகு மருகால்குறிச்சி சென்று அந்த காவல் நிலையத்தை பார்த்தோம். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த குற்றப்பழங்குடியில் சட்டம் மிக கொடூரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இடம் திருநெல்வேலி சீமை என்பது. ராமநாதபுரத்தில் இருந்தது ஒரு வகை என்றால், திருநெல்வேலி மிக மிக அத்தனை விதமான அடக்குமுறையும் நடைபெற்ற பூமியாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை எங்கள் பக்கம் எங்களுக்கு மன்னர் இருந்தார். ஒட்டுமொத்த பெரிய நாட்டினையே கோலோச்சுகின்ற சேதுபதி மன்னர்கள் இருந்தார்கள். அவர்களை தாண்டி மறவர்களை தொடுவது என்பது சாத்தியமில்லை. ஏனால் நாட்டிற்கு மன்னர் இருக்கின்றார், கமுதிக்கு ஜமீன்தார், சாயலுடிக்கு ஜமீன்தார், நம்முடைய பாளையம்பட்டிக்கு ஜமீன்தார், இளஞ்சம்பூருக்கு ஜமீன்தார், இப்படி என்று அங்கே ஜமீன்தார்கள் நேரடியாக மன்னருக்கு கீழ் இருந்தோம். அதனால் இந்த குற்றப்பழங்குடி சட்டத்தை மன்னரிடம் கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமையில் ஆங்கிலேய அரசு இருந்தது. ஆனால் திருநெல்வேலியோ நாங்கள் ஜமீன்களாக இருந்தாலும் இங்கே போலீஸினுடைய அந்த காவல் சட்டம் மிக கொடூரமாக அந்த மறவர்களை கையாண்டது. அதுதான் அந்த காவல் நிலையம். அந்த ஃபைலை திறந்தவுடன் அந்த குற்றப்பழங்குடி சட்டத்தில் மறவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தோம். இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட தகவல் அத்தனையுமே குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மறவர்கள் தான் இந்த சீட் ஆக்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க மட்டும்தான் இந்த டிஎன்சி டிஎன்டி கேட்க முடியும். எல்லா மறவருக்கும் இது இல்லை என்ற ஒரு கற்பிதங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தனால நம்ம அதை அப்படிதான் போலையேன்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்துட்டோம். சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மறவர்கள் இதில் பாதிக்கவே படலையே, திருநெல்வேலி மறவர்களோ ராமநாதபுரம் மறவர்களோ இதில் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை, பாதிக்கப்பட்டவர்கள் மதுரையினுடைய பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தார் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாநாடு என்ற ஒன்றை நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படை நோக்கமே மறவர்களை பற்றி நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அது ஒரு மறவர் இனத்தில் பிறந்த ஒருவர் ஆய்வு செய்தால்தான் உண்மைத்தன்மையை கண்டறிய முடியும் என்ற அடிப்படையில் அந்த ஆய்வை தொடங்கியதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மறவர் என்று இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப் என்ற ஒரு சான்றிதழை பெற முடியும் என்ற ஆவணத்தை சென்னை ஆவண காப்பதில் கண்டறிந்தோம். கண்டறிந்ததன் அடிப்படையில் தான் இன்று வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே வெற்று கோரிக்கை அல்ல. அத்தனை கோரிக்கைகளும் ஆவணங்களின் அடிப்படையில் அரசு மறுக்கவே இயலாத தரவுகளின் அடிப்படையில் இந்த வைக்கப்பட்ட கோரிக்கை. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மறவர்கள் அனைவருமே பூர்வீக ராமநாதபுரமாக இருக்கட்டும், நம்முடைய பழைய திருநெல்வேலியாக இருக்கட்டும், பழைய மதுரையாக இருக்கட்டும், இந்த 3 மாவட்டங்களிலுமே மறவர்களை கிரிமினல் கிளாஸ் என்று 1890 வெளியிடப்பட்ட ஹெபிச்சுவல் அஃபண்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்க குற்றவாளிகள் சட்டம். இது போடப்படும் பொழுது அப்போது ராமநாதபுரம் பிரிக்கப்படவில்லை. பழைய மதுரை, பழைய திருச்சி, பழைய தஞ்சாவூர், பழைய திருநெல்வேலி ஒட்டுமொத்த மறவர்களுமே கிரிமினல் கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்றாங்க. இதுதான் குற்ற பழங்குடியில் சட்டத்துக்கான முதல் அடிப்படை.
ஒருவனை குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு முன்னால் அவனுடைய இனத்தையே கிரிமினல்கள் என்று அவங்க வரமுறை பண்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த சட்டம் 1888ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள மறவர்களை இந்த சட்டம் முதலாக குறிவைத்து போடப்பட்டது. இதுதான் அப்பொழுது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை மாகாணத்துக்கு இந்த சட்டம் வரவே கிடையாது. அப்போது ஆங்கிலேயுடைய தலைமையிடம் பெங்கால், கல்கத்தாவிலிருந்து அந்த ஆர்டர் வருது. எங்கே? கல்கத்தாவில் இருந்து ஒரு அரசு திருநெல்வேலி மறவர்களை இந்த சட்டத்தில் பிடிங்க அப்படின்னு சொல்லி. அன்று இருப்பது போன்று இந்த சட்டம் கைரேகை வைக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்தது. முதலாக அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அந்த உத்தரவு என்ன தெரியுமா? இன்று நம்ம அரசிடம் கேட்கிறோம்ல, எங்களுக்கெல்லாம் நீங்க ரிசர்வேஷன் தனியாக கொடுங்க, சில பெனிஃபிட்ஸ் கொடுங்க கேட்கிறோம்ல. அந்த சட்டத்துடைய முதல் சரத்து திருநெல்வேலியில் வாழக்கூடிய மறவர்கள் அத்தனை பேருமே அரசு பணியிலிருந்து நீக்கணும். அதான் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டுடைய முதல் சரத்து. அரசு பணினா நம்ம ஒன்று அன்னைக்கே பெரிய ஜட்ஜ் இல்லை, மாவட்ட டிஎஸ்பிலாம் கிடையாது. குறைந்தபட்சம் வில்லேஜ் தலையாரி, இந்த காவல்துறையில் ஒரு சில சின்ன சின்ன பொறுப்பு, கோர்ட்டுகளில் சில பியூன் ஒர்க்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய மறவர்கள், அதாவது அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மறவர்களையும் அந்த நிர்வாகத்தை விட்டு வெளியேற்றணுங்கிறது அந்த முதல் சிட்டி ஆக்டோடைய சாராம்சம். அப்ப அரசு என்ன நினைக்குதுன்னா, அந்த மறவர்கள் எந்த காலத்திலும் ஆங்கிலேய அரசுக்கு ஒத்துழைக்காத குடியை சார்ந்தவர்கள், இவர்கள் நாம் சொல்லக்கூடிய சட்டத்தை மதிக்காதவர்கள். அதனால் நீதிமன்ற பணியிலிருந்து இந்த மறவர்களை வெளியேற்றணும். காவல் சம்பந்தப்பட்ட அந்த துறையில் சிறிய பொறுப்பாக இருந்தாலும் அதில் மறவர்கள் இருக்கக்கூடாது. வில்லேஜ் தலையாரிங்கிறது ரெவன்யூ சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகம். ரெவன்யூல ஒரு தலையாரி கூட மறவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. இதுதான் நம்மை எல்லாருமே சிட்டி ஆக்ட் என்றவுடன் அந்த காவல் நிலையம் போய் படுத்து கிடக்கிறது, கைரேகை வைப்பது, இதெல்லாம் 1920க்கு பின்னால் வந்த சரத்துகள். நேரடியாக மறவர்கள் எந்த அரசு பணியிலும் இருப்பதை தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1888 மே மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அரசாணை. அதை கண்டுபிடிச்சோம். ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்தில் முதலாக சிடி ஆக்டில் குறிவைக்கப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால் அது மறவர் சமுதாயம். அதுவும் திருநெல்வேலி பகுதி மறவர்கள் தான் முதலாக குறிவைக்கப்பட்டார்கள். காரணம் அதில் ஒன்னே ஒன்று எழுதியிருக்கான். இவர்கள் குடிக்காவல் முறை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த திருநெல்வேலியில் விளையக்கூடிய பயிர்களுக்கு காவல் கூலியை வசூல் செய்கிறாங்கிற குற்றச்சாட்டு தான். எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த சிடி ஆக்ட்ங்கிறது இந்த களவாங்க போறவன், கொள்ளையடிக்கிறவன் இதுக்கு போடப்பட்டது அல்ல. அதை எவனோ ஒருவன், நாம் அல்லாத ஒருவன், நான் சிடி ஆக்டை பத்தி ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மை பற்றிய தவறான தகவல்களை பிஹெச்டி பண்றதுக்காக இந்த சமூகத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் தயார் செய்யப்பட்ட சரத்துகள் தான் இது. திருடர்களுக்கு போடுவது, களவு செய்வர்களுக்கு போடுவது என்ற பொய்யுரையை எவனோ ஒருவன் சொல்ல அதையே நம்புகின்ற காலம் இவ்வளவு ஆண்டுகாலம் நம்பிக்கொண்டு விட்டோம். அந்த ஆணை மிக சரியாக இருக்கின்றது. விளையும் பயிர்களுக்கு காவல் புரியும் மறவர்கள் அதற்குரிய காவலை கூலியை வசூல் செய்கிறார்கள். அதனால் இந்த மறவர்கள் ரெவன்யூ, கவர்மெண்ட்டுக்கு போற ரெவன்யூவை தடுக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் 1888ஆம் ஆண்டு சட்டம். அது திருநெல்வேலி மறவர்களுக்கு தான். ஐயா சொன்ன மாதிரி ஆப்பநாட்டிற்கோ ராமநாதபுரத்திற்கோ 1923 தான் இந்த சட்டம் அறிமுகமாகிறது. இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் இந்த சமூகம் ஒரு பழியை சுமந்து கொடுக்கணும். வெறும் மாநாடு நடத்துவது என்பது ஒரு டிஎன்டி சர்டிபிகேட்டை கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது. 100 ஆண்டுகளாக இந்த பழியை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணை காத்தவர்கள் என்று சொல்கின்றோம், இந்த மண்ணுக்காக உயிரை துறந்தவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மை யாரோ ஒருவன் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு துளி கூட தன்னை இழக்காத ஒருவர் கூட நம்மை பார்த்து குற்றவாளிகள், குற்றம் புரியவர்கள், திருடர்கள் என்று ஏசக்கூடிய அளவிற்கான ஒரு பழியை 100 ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் மீது திட்டமிட்டு சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாம் வாய்மொழியாக சொல்ல முடியாது. எந்த அரசு நம் மீது சிடி ஆக்டை போட்டவனோ அதே அரசினுடைய ஆவணம், இவன் காவல்காரன், இந்த மண்ணை காத்தவன், ஈக்குவல் டு பேரலல் கவர்மெண்ட் சொல்றான். நாங்குநேரி பகுதியை சுட்டி காட்டும் பொழுது அரசு நிர்வாகம் என்ற ஒன்றே அங்கே கிடையாது. அங்கே அத்தனை நிர்வாகம் மறவர்கள் நடத்துறாங்க. காவல் நிலையம் பேருக்குத்தான் இருக்கு. அங்கே எந்த நீதிமன்ற சட்டமும் அங்கே செல்லுபடி ஆகவில்லை. மறவர்களின் சட்டம்தான், அதுவும் எழுதப்படாத மறவர்களின் சட்டம்தான் இந்த திருநெல்வேலியில் நிலை கொண்டிருக்கின்றது. இதை ஒடுக்குவதற்கு ஒரே வழி இந்த சிடி ஆக்ட். இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிற ஒழிய இந்த மறவர்கள் அதை பண்ணாங்க எதை பண்ணாங்கன்னு எங்கெங்கோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் அல்ல. இதை ஆய்வுகள் முறைப்படுத்தியிருக்கிறோம். அந்த ஆய்வுகளை நாம் கண்டறிந்திருக்கின்றோம். இதை முறையாக அந்த அரசுக்கு தெரியப்படுத்தணும். அதனால தான் இந்த இதில் நம்ம ரெஜிமெண்ட் கொடுன்னு கேட்குறோம். மறவருக்கு ஏன் ரெஜிமெண்ட் கேட்குறேன்னா, இத்தனை மாவீரர் இந்த வட்டத்துக்குள்ள ஒரு
4 தலைவர்களை வச்சிருக்கோம். ஆனால் இந்த வட்டத்திற்குள் நிலைக்க முடியாத அளவுக்கு இந்த மண்ணில் வீரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். இந்த ரெஜிமெண்ட் கேட்கறது என்னவோ உடனே எல்லாரும் வீட்டில் ஒருத்தருக்கு ராணுவத்தில் வேலை கேட்கறக்கா இல்லை. இந்த மண்ணுக்கு போராடிய இந்த மறவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்தது, இனிமேலாவது எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கறக்காகத்தான் இந்த ரெஜிமெண்ட்டை நம்ம கேட்டிருக்கோம். இந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப், நோட்டிஃபைடு ட்ரைப் என்றால் கண்காணிக்கப்பட வேண்டிய பழங்குடி. நோட்டிஃபைடுனா கண்காணி, ட்ரைப்னா பழங்குடி. சுதந்திரத்துக்கு முன்னர் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அரசுக்கு எதிராக சதி செய்கிறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக திட்டம் வகுக்கிறாங்க, செயல்படுறாங்க என்பதற்காக நோட்டிஃபைடு பண்றாங்க, கண்காணிக்க சொல்றாங்க. கண்காணிக்கின் அடிப்படையில் நோட்டிஃபைடு ட்ரைப் சுதந்திரத்துக்கு முன்னர். சுதந்திரம் அடைந்த பின்பு தெய்வீக திருமகனாரால் இந்த சட்டம் நீக்கப்பட்ட பின்பு அந்த கண்காணிப்பிலிருந்து நாம் விடுபட்டிருக்கோம். அதனால தான் டிநோட்டிஃபைட் ட்ரைப்னா கண்காணிப்பிலிருந்து விடுபட்ட சமுதாயங்கிறது தான் அதோடைய அர்த்தமே ஒழிய டிஎன்டி அப்படின்னா அவன் திருடன் என்று கற்பிப்பவன் யார் என்று பார்த்தால் அத்தனை பேரும் இந்த மண்ணிற்கு விரோதமாக ஒரு துரும்பை கூட அசைத்து போடாத அயோக்கியர்கள். அதை நாம் மிக சரியாக அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிஎன்டி என்னடா டிஎன்டினா முழுக்க அரசு யாரை கண்காணிப்பான்? நம்முடைய உறவினர் நம்மை கண்காணிக்க போவதில்லை. இந்த மண்ணை அடிமைப்படுத்தியவன் என்றாவது ஒரு நாள் நம்மை எதிர்த்து நிற்பார்கள். ஏன்னா புலித்தேவர் காலத்திலிருந்து இந்த மறவர்களுடைய வாள் உயர்த்தப்பட்ட மண். அப்ப என்றைக்கு இருந்தாலும் ஆங்கிலேயனுக்கு ஆபத்து இந்த மறவர்களால் தான் வரும் என்ற அடிப்படையில் நம்மை கண்காணிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் இதுதான் இந்த டிஎன்டி, நோட்டிஃபைட் ட்ரைப் ஆனம் சிடி ஆக்ட் போட்டாங்க. இதை எதிர்கொண்ட விதத்தை நான் ஏற்கனவே கடைசியாக நடந்த அந்த சங்கரங்கோயில் கூட்டத்தில் சொல்லியிருந்தேன். ஆப்பநாட்டு பகுதியில் 1928ஆம் ஆண்டு சிடி ஆக்ட் போட்டாங்க. ஆனால் உலகத்தில் ஒரு இடத்தில் சிடி ஆக்ட் போட்டு கவர்மெண்டே அதை திருப்பி எடுத்துக்கொண்ட ஒரு இடம் நம்முடைய ராமநாதபுரத்தில் இருந்த ராமநாதபுரம் தான். காரணம், சிடி ஆக்ட் போட்டா 1924ஆம் ஆண்டு மெட்ராஸ் சிடி ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை சிடி ஆக்டின் கீழ் அறிவிப்பு செய்துவிட்டால் அவர்கள் இரவில் காவல் நிலையம் சென்று தங்க வேண்டும். அந்த ஊரில் காவல் நிலையம் இல்லை என்றால் கிராம முன்சிப்பு வீட்டில் போய் படுத்துக்கணும். 2 நேரம் ரேகை வைக்கணுங்கிற சட்டம் சொல்லுது. இந்த ரேகை வைக்கக்கூடிய அந்த நடைமுறை வந்த பின்பு அந்த ரேகை வைக்க வரக்கூடிய காவல் அதிகாரிகள், அந்த ரெவன்யூ அதிகாரிகள், அரசு பண்ணக்கூடிய அதிகாரிகளை ஆப்பநாட்டு பகுதியில் கொலை செய்யறாங்க தொடர்ச்சியாக. ஏன்னா இன்னைக்கு சாலை வசதி இல்லை. சிடி ஆக்ட் புத்தகத்தை தூக்கிக்கிட்டு கிராமங்களுக்கு செல்லும் ஆங்கிலேய முத்திரையுடன் செல்லக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். உச்சபட்சமாக அப்பெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டே கொள்றாங்க. சிடி ஆக்டில் மறவர்களை கைது செய்ய சொன்ன முதலுத்தூர் மேஜிஸ்ட்ரேட்டே கொல்லப்படுகிறார். அங்கே சிடி ஆக்டை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணும்போது அங்கே வேல்கம்பு பேசுது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் வேற ஒன்றும் இந்த திருநெல்வேலி பகுதி அளவுக்கு தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான கல்வி நிறைவுங்களோ எதுவுமே இல்லாத பகுதி. அங்கே வேல்கம்பால் பதில் சொல்றாங்க. அதனால் 1929 அரசே சட்டத்தை எடுத்து ஓடி போயிடுறான். இந்த உலகத்தில் சிடி ஆக்ட் என்ற ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை நிறைவேற்றவே முடியாமல் திருப்பி எடுத்துக்கொண்ட பகுதி என்று சொன்னால் அது தெய்வீக திருமகன் உதித்த பகுதி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தேவரை உற்பத்தி செய்தது. சட்டத்துக்கு அடிப்படையை மறுக்கக்கூடிய மறவர்களை கொண்ட பகுதி நம்முடைய ராமநாதபுரம். ஆனால் அதன் பிறகுதான் ரொம்ப மிக போர்ஸா அந்த சட்டத்தை தேவரையா வளர்ந்த காலத்தில் 1933 மீண்டும் ராமநாதபுரத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் திருநெல்வேலி மறவர்களை மிக உச்சபட்சமான சட்டம் தண்டிக்கும் பொழுதுதான் நம்முடைய திருநெல்வேலி வாழ்ந்த மறவர்கள் 1500 பேர் இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க ஒன்று கூடி கையெழுத்து போட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1500 மறவர்களும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேவர் என்று கையெழுத்து போட்ட ஆவணத்தை 36ஆம் ஆண்டு அந்த சென்னை மாகாண அரசுக்கு அனுப்பி, நாங்கள் படித்த பரம்பரை, எங்களை அது போன்று நடத்துங்கள், நாங்கள் குற்றம் புரியும் பரம்பரை அல்ல என்று கையெழுத்தை போட்டு அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழகத்தில் இந்த ஆங்கிலேய கவர்மெண்ட்ல முதல் கையெழுத்து இயக்கம் நடத்திய சமுதாயம் இந்த திருநெல்வேலி மறவர் சமுதாயம் தான். அப்படி எந்த ஆவணமும் கிடையாது. 1900 ஆவணத்தை தான் நம்முடைய மறவர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் தூரி முனிசாமி அவர்கள் வெளியிட நம்ம சங்கரங்கோயில் ஆடி தபசு விழாவில் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை மீண்டும் நம் திருநெல்வேலி மறவர்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இந்த சட்டத்தை பொறுத்தவரை இதனுடைய வரலாறு நீண்டது. எல்லோ சமூகங்களும் இதற்கு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி இதை எதிர்க்கவே முடியாது என்ற காலகட்டத்தில் இந்த மறவர் சமூகம், குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதி மறவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முயற்சித்த அத்தனை பேரையுமே இந்த மண்ணை விட்டு விரட்டி அடித்தார்கள். அதனால் இந்த சட்டம் நம் மீது மிக மோசமான அளவில் பாயவில்லையே ஒழிய இந்த சட்டம் நிரந்தரமாக நம் மீது இருந்தது. இதை நீக்குவதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால்
தெய்வீக திருமகன் இந்த சட்டத்தை நீக்க கோரி இந்த தென்பகுதி திருநெல்வேலி முழு